வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு மினி விலாக் பார்க்கலாமா? நான் வந்து சாதம் வைக்கிறச்சையே கூட்டுக்கும் வச்சுடுவேன். அது எல்லாம் குக்கரில் எல்லாம் ஒரேடியாக ஆகிடும். எனக்கு ஒரு ½ சமையல் வேலை ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். வதக்கல் கறியாக இருந்தால் தனியாக பண்ணிக்கணும், அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுதான் பண்ணினேன் இன்றைக்கி. அப்புறம் கூடவே எனக்கு இப்போ ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த சயாட்டிக் பெயின் இருக்குது. அதுக்காக காத்தாலும் எழுந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன். சில நாளைக்கு பண்ணுவேன், சில நாளைக்கு எப்படியே தப்பிச்சுட்டு எஸ்கேப் அப்படின்னு ஓடிடுறது. ஆனாக்கா எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளோட நல்லத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். விதவுட் ஃபெயில் நம்ம அதை பண்ணணும். பண்ணினா தான் நம்ம உடம்பு சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டா கூட அது பண்ண முடியறதில்லை. அது இது எக்ஸசைஸ் டைம். எனக்கு சியாட்டிக் பெயின், நர்வ் பெயினுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கா. 10 வருஷம் 3 செட்ஸ் பண்ணணும். ஒரு துப்பட்டா எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். நம்மளோட காலையே ஒரு குழந்தைய பாதிச்சு இதுக்கு ஒரு தூளி இருக்கு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிலாம் பைத்தாறு நரம்பு இதெல்லாம் இந்த மாதிரியும் 10 வருஷம் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் கால் வலி இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல். இது உங்களுக்கு 2 நாள்லேயே இதில் வந்து பலன் தெரியும். உங்களுக்கு கொஞ்சமான வலி குறையும். இந்த அனாவசிய பெயின் கில்லர் டேப்லெட்ஸுக்கெல்லாம் பதிலாக இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சாதம் வைக்கிறதையே ஒரு பாத்திரத்தில் சாதம் வச்சு விட்றேன். இது ரசத்துக்கு பருப்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டிருக்கேன். எங்கள் 2 பேருக்கு தானே ரசம் அது போகிறோம் தாராளம். இது முட்டைகோஸ் கூட்டுக்கு பருப்பும் முட்டைகோஸும் போட்டேன். ஸோ 3 விஷயம் அட் எ டைம் ஆகிடும். இப்போ சாதமாக எடுத்து இங்கே முட்டைகோஸ் கூட்டுக்கு வச்சுட்டு இது தாளிச்சு கொட்டினா பாயிடும். இந்த கூட்டுக்கு இங்கே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், பெருங்காயம். இப்போ இந்த கேபேஜ் இது பருப்பு கீழே, பைத்தம்பருப்பு கீழே போட்டிருந்தேன். இதில் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது 3 சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன். கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா கொஞ்சமாக ஜலம் ஊற்றிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டுடலாம். வேணும்னா கொஞ்சம் மாவை கூட கரைச்சி விட்டுடலாம். ரசத்துக்காக புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இவரை கொஞ்சம் தாஜா பண்ணி ஐஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நாளைக்கு விமென்ஸ் டே வேறு பார்த்துக்கோங்க சொல்லியிருக்கேன். ரசம் வச்சு தொலைகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சமையல் ஆகிட்டு முட்டைக்கோஸ் கூட்டு, ரசம் இவர் தான் வச்சுருக்கார். சூடான சாதம் நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அது வந்து லதாஸ் குக் புக்கை பார்த்து தான் வச்சுருப்பார். சொல்லிக்க மாட்டார் எனக்கு.